அண்ணமால்னாலே மன திருப்தி தான். Annamal Institute of Hotel Management, Chennai Samitha Aviation and Hotel Management College. படிக்கலாம் இன்று பறக்கலாம் நாளை. ஃபேமிலி அவுட்டிங் ஏர்போர்ட் எப்பவுமே நமக்கு ஃபாஸ்ட் ட்ராக் தான். ரூபாய் 50 டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள். எல்லாருக்கும் வணக்கம். நான் கௌதம். இது தங்கலான் படத்தினுடைய ரிவ்யூ இல்லைங்க, டீடைல்டு அனாலிசிஸ். தங்கலான் படம் இந்த ப்ராஜெக்டை எடுத்து நல்லபடியாக டைரக்ட் பண்ணி வெளியில் எடுத்துகிட்டு வந்ததுக்கு ரஞ்சித் சாருக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டுகளை நம்ம தெரிவிச்சே ஆகணும். ஒரு சாதாரண படம் கிடையாதுங்க. இது வந்து ஒரு செட்டில் எடுக்கப்பட்ட படமும் கிடையாதுங்க. லைவ் டப்பிங்கில் லைவ் லொக்கேஷனில் ஷூட் பண்ணப்பட்ட ஒரு படம். ரஞ்சித் சாரை தொடர்ந்து இதில் ட்ராவல் பண்ணக்கூடிய ஆர்டிஸ்ட் இருக்கிறாங்கல்ல, அவங்க என்ன சொல்கிறது, உயிரை தாண்டி ஒன்றை வெளிப்படுத்தியிருக்கிறாங்க, நடிப்பை தாண்டி ஒன்றை வந்து வெளிப்படுத்தியிருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா விக்ரம் சார் ஒரு ப்ரெஸ் மீட்டில் வந்து விக்ரம் சாரை கேட்டிருக்காங்க, அஜித் சார் விஜய் சார் அளவுக்கு நீங்கள் உச்சத்தை தொடரலை அப்படிங்கிற மாதிரி ஒரு இம்மெச்சூரான ஒரு கேள்வி வந்து கேட்டிருக்காங்க. எப்படி இந்த ஒரு கலைஞனை பார்த்து கேட்க தோணுச்சு அப்படின்னு தான் எனக்கு தங்கலான் படம் பார்த்து தோணுச்சு. அதுக்கு முன்னாடியே விக்ரம் சார் யார் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும். தங்கலான் படத்தில் அவர் சோலை கலட்டி கையில் கொடுத்து ஒரு ஆக்டிங் ஒன்று வெளிப்படுத்தியிருக்கிறாரு. கண்டிப்பாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கதறிடுவீங்க. ஒரு மாதிரி எப்படி சார் முடிஞ்சதுங்கிற மாதிரி யோசிக்க வச்சுச்சு. ஸோ ஆக்டிங்கை பற்றி அப்படியே பேசலாம். படத்தோட ஒரு அனாலிசிஸ், ஒரு டீட்டெயில்டு என்ன பார்க்கணும் அப்படின்னா, இந்த படம் என்ன சொல்லுது, தங்கத்தை ஒரு காலத்தில் பாதுகாத்த மனிதர்கள் அடக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு வாழ்வாதாரத்தை இழந்து தங்கிறதுக்கு வீடு நிலம் எதுவுமே இல்லாமல், சாப்பாடு இல்லாமல் ஒடுக்கப்பட்டு ரூல் செய்யப்பட்டு எதுவுமே இல்லாதவங்களா தரமட்டமாக ஆக்கப்பட்டு திருப்பி அதிலிருந்து எழுந்து வர்ற ஒரு கதையை தான் ரஞ்சித் சார் ரொம்ப டீட்டெயில்டாக வந்து சொல்லியிருக்கிறாங்க. கதை என்ன அப்படிங்கிறத வந்து நான் ரொம்ப தெளிவாக சொல்ல விரும்பல, ஷார்ட்டாக வந்து சொல்லிடுறேன். ஒரு கிராமத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க விக்ரம் சார், நம்ம பார்வதி மேம், மற்ற எல்லாருமே வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஒரு பிரிட்டிஷ்காரர் வராரு. அந்த கிராமத்தை ரூல் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோக்கலில் இருக்கக்கூடிய ஒரு மிராஸ், அந்த சொல்லுவாங்கல்ல அரசர்கள் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது ரூல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பிரிட்டிஷ்காரர் வராரு. இந்த இடத்துல தங்கம் இருக்குது, அதை எடுக்கிறதுக்கு எனக்கு உதவணும் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம விக்ரம் சார் கிராமத்தை வந்து போகிறாங்க. விக்ரம் சாரை கூப்பிட்டு போகிறாங்க. போகிற வழியில் வரக்கூடிய பிரச்சனைகள், சூனியக்காரியாக நடிச்சிருக்கக்கூடிய மாளவிகா, அவங்க வந்து தங்கத்தை எடுக்க விடாமல் பாதுகாப்பு ஒரு வளையமாக வந்து நிற்கிறாங்க. அவங்க நிறைய பிரச்சனை கொடுக்குறாங்க, நிறைய சூழல்கள், பிரச்சனையான சூழல்கள் வந்து ஏற்படுத்துகிறாங்க. விக்ரம் சாருக்கும் விக்ரம் சாரோட கிராம மக்களுக்கும் பிரிட்டிஷ்காரருக்கும் எல்லாத்துக்குமே ஏற்படுத்துகிறாங்க. அதெல்லாம் தாண்டி தங்கம் கண்டுபிடிக்கப்பட்டதா, பிரிட்டிஷ்காரர்கள் கையில் ஒப்படைக்கப்பட்டதா, இல்லை அதை தாண்டி வேறு ஏதாவது இந்த படத்தில் கொடுத்துருக்குறாங்களா அப்படிங்கிறது தான் படத்தோட கிளைமேக்ஸ். இவ்வளோ தான் படம். இதில் என்ன ஒர்க் அவுட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, இந்த படம் அரசியல் படமா, இந்த படம் ஜாதி படமா? நிச்சயமாக இது அரசியல் கலந்த ஜாதி படம் தான். எல்லாரோட வாழ்க்கையிலையும் அரசியல் இருக்குது, ஜாதி இருக்குது. இந்த படத்துலையுமே வந்து அரசியல் இருக்குது, ஜாதி இருக்குது. ஏன்னா இந்த படத்துக்கு முன்னாடி பிராமின்ஸ், நாமம் போட்ட பிராமின்ஸ் மாட்டுக்கறி சாப்பிட்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் எல்லாமே வந்து வெளியில் வந்து பரவுச்சு. ஏன் மாட்டுக்கறி சாப்பிட்றாங்க? அது அந்த இடத்துல பிராமின்ஸாக வந்து அவங்க இல்லை. அந்த இடத்துல அவங்க வந்து ஒருவேளை சாப்பாடு இல்லை தண்ணி கிடச்சிட்டா போதுங்கிற ஒரு சராசரி மனுஷனாக தான் அந்த இடத்துல இருக்கிறான். அது அந்த காலத்தில் நம்ம பிறந்தப்பே வந்து நீ இந்த ஜாதி அந்த ஜாதின்னு யாரும் பிறக்கலையே. பிறந்தப்ப நீ மனுஷனாக பிறந்த, உனக்கு நீ பிழைக்கணும் அப்படின்னா நீ எதையாவது சாப்பிட்டா மட்டும்தான் உன்னால் பிழைக்க முடியும், உயிர் வாழ முடியும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் தான் இந்த படத்தில் வந்து காமிச்சிருக்கிறாங்க. மற்றபடி எந்த ஒரு ஜாதியவும் தூக்கியோ தாழ்த்தியோ இந்த படத்தில் காமிக்கப்படலை. இருக்கிற ஃபேக்டை வந்து ரஞ்சித் சார் அவ்வளோ அழகாக ஒரு சினிமாட்டிக் ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் வந்து சொல்லியிருக்கிறாரு. கண்டிப்பாக இது கமர்ஷியல் படம் தான், கமர்ஷியல் கலந்த ஒரு ஆர்ட் ஃபிலிம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஆர்ட் ஃபிலிம்னு எதை சொல்லலாம் அப்படின்னா, இதில் நடிச்சிருக்கக்கூடிய நடிகர்களோட நடிப்பு அதுதான் வந்து அவ்வளோ ஆர்ட்டாக வந்து வெளியில் தெரியுது. ரொம்ப ரொம்ப கஷ்டம். எப்படி இந்த படத்துக்கு ஒத்துக்கிட்டாங்கன்னே தெரில. நடிகர்கள் இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு எப்படி ஒத்துக்கிட்டாங்கன்னே தெரில. நிறைய பேர் யோசிப்பாங்க. இப்போ நம்ம கொண்டாடிட்டு இருக்கக்கூடிய விஜய் சாராக இருக்கட்டும், அஜித் சாராக இருக்கட்டும், அவங்களாம் கண்டிப்பாக இந்த கதையை கேட்டுலாம் பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அவ்வளோ கஷ்டம். இதை வந்து நிச்சயமாக விக்ரம் மாதிரியான ஒரு ஆக்டரால் மட்டும்தான் பண்ண முடியும். கிரவுண்டில் இறங்கி கண்ணில் மூக்கில் வாயிலெல்லாம் சாம்பல் புழுதி எல்லாம் போய் அதையும் தாண்டி அந்த அந்த அவ்வளோ கஷ்டத்துலையும் அவ்வளோ புழுதிக்காட்டுலையும் கொஞ்சம் கூட எக்ஸ்பிரஷன் குறையாமல் நடிக்கிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. இதில் லைவ் டப்பிங் எந்த இடத்துலையாவது ஒரு பிசிறு தட்டுச்சு அப்படின்னா திருப்பி ரீடேக் பண்ணும். அந்த புழுதி அந்த சாம்பல் திருப்பி ஒரு ரீடேக் பண்ணும். அவ்வளோ கஷ்டமாக எடுத்திருக்காங்க இந்த படம். இது வந்து நம்ம சாதாரணமாக சொல்லிடலாம், என்ன ஒரு படம் எடுக்கிறது கஷ்டமாக, கோடி கோடியாக சம்பளம் கிடையாது. நீங்கள் வந்து அந்த ஃபீல்டில் இறங்கி வேலை பார்க்குறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இது எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது. விக்ரம் சாரே சொன்னாங்க, ரொம்ப கஷ்டம்ப்பா அப்படிங்கிற மாதிரி. தோலெல்லாம் உறிஞ்சிருக்கு அவங்களுக்கு, வெயிலில் அந்த மண்ணெல்லாம் பட்டு தோலெல்லாமே உறிஞ்சிருக்கு. நிறைய கஷ்டங்கள் படத்திலே வந்து பார்க்கும்போதே நமக்கு கஷ்டமாக இருக்குது. ஏன் இவ்வளோ கஷ்டத்தில் ஒரு படம் ஷூட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. அதெல்லாம் தாண்டி இன்றைக்கி ரிலீஸ் ஆயிடுச்சு, படமும் பார்த்தாச்சு. அவ்வளோ வியக்க வச்சது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் எப்படி உருவாக்கப்பட்டதுங்கிறத வியக்க வச்சுச்சு.
படத்தோட டெக்னீஷியன்ஸை பற்றி ஒன் பை ஒன்னாக சொல்லிடலாம். கேமராமேன் அவரோட உயிரை கொடுத்துருக்கிறார். அவ்வளோ அழகாக வந்து காட்சிப்படுத்திருக்கிறார். ஒவ்வொரு காட்சியுமே வந்து அவ்வளோ இதாக வந்து பண்ணியிருக்கிறாங்க. இந்த படத்தினுடைய ஸ்டண்ட் கொரியோகிராஃபர் ஸ்டன்னர் ஷாம், அவரை பற்றி சொல்லியே ஆகணும். பெருசாக துப்பாக்கி அங்கங்கே பிரிட்டிஷ்காரங்க ஒரு சில இடத்துல தான் துப்பாக்கி யூஸ் பண்ணுறாங்க, மற்ற இடத்துலலாம் கட்டையை வச்சு தான் வந்து சண்டை போடுறாங்க, வாளை வச்சு வைத்த கிழிக்கிறது, இந்த மாதிரி காட்சிகள் வந்து பண்ணியிருக்கிறாங்க. லைவ் புழுதி காட்டில் நிச்சயமாக ஒரு செட்டு எடுத்தோம் அப்படின்னா செட்டுக்கு கீழெல்லாம் பஞ்சு மெத்தை போட்டிருப்பாங்க. ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே அடிபட்டா கீழே விழுவுறது தான். ஆனால் இதில் சண்டை போடுறாங்க பொட்டல் காடில், பாறையில், சுடு மண்ணில் தான் சண்டை போடுறாங்க. கீழே விழுந்தால் கண்டிப்பாக அடிபடும், காலில் முள் ஏறும், ஏதாவது சின்ன அடிபட்டு இருந்துச்சு அந்த இடத்துல மண்ணு போய் உட்காரும். அந்த மாதிரி தான் வந்து எடுத்துருக்காங்க. செருப்பு போடாமல் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் நடிச்சிருக்கிற எல்லா ஆர்டிஸ்ட்டுமே பிரிட்டிஷ்காரர்களை தவிர, அந்த மிராசா வரக்கூடிய நபர்களை தவிர மற்ற எல்லாருமே செருப்பு போடாமல் நடிச்சிருக்கிறாங்க. அந்த சுடு மண்ணில், சுடு மலையில், வெயிலில் தான் எடுத்துருக்குறாங்க. எப்படி அதெல்லாமே வந்து ப்ராப்பராக வந்து எக்ஸிக்யூட் பண்ணி அந்த ஸ்டண்ட் சீக்வன்ஸ் எல்லாத்தையுமே வந்து அவ்வளோ அழகாக வந்து கேரி பண்ணி கொடுத்துருக்கிறார் ஸ்டன்னர் ஷாம். அவருக்கே வந்து ஒரு மிகப்பெரிய பாராட்டு. அடுத்ததாக இந்த படத்தினுடைய மிகப்பெரிய பில்லர் ஜிவி பிரகாஷ். மனுஷன் எல்லாத்தையும் தூக்கி கொடுத்துட்டாருன்னு நினைக்கிறேன். இந்தாங்க என்கிட்ட இருக்கிற மொத்த இதுவுமே உங்களுக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக நிறைய இன்ஸ்ட்ருமெண்டலில் நிறைய வேரியேஷன் ஆஃப் மியூசிக் இந்த படத்தில் காமிச்சிருக்கிறாரு. ரொம்ப பிரமிப்பாக இருந்தது எனக்கெல்லாம். தலைவா நீங்கள் தான், நான் இதுக்கு முன்னாடி போட்ட படங்கள் இருக்கே, லவ் படம் அந்தவெல்லாம் இருக்குது, அதெல்லாம் தாண்டி இது நீங்கள் தான் போட்டிருக்கீங்களாங்கிற லெவலுக்கு யோசிக்க வச்சிருச்சு. அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான மியூசிக். படத்தை எந்த ஒரு இடத்துலையுமே கொஞ்சம் கூட டவுன் ஆக்காகாமல், ஸ்லோ ஆக்காகாமல், படம் போகிற ஸ்பீடுக்கே மியூசிக்கும் வந்து பயங்கரமாக போகுது. பயமாக இருக்குது, மியூசிக்லாம் கேட்கும்போது ரொம்ப பயமாக இருக்குது. அதுவும் விக்ரம் சார்லாம் ஒரு லெவலுக்கு மேலே அவர் நிறைய பேசிக்கிட்டே இருக்கார். அவருக்குள்ள ஒரு சாத்தான் போன மாதிரி பேசிக்கிட்டே இருக்கார். அந்த இடத்துலலாம் விக்ரம் சாருக்கு ஒரு மியூசிக் போட்டிருக்காரு. நான்லாம் விக்ரம் இவர் நடிகராக பேயா, அது கோஸ்ட் மாதிரி டைரக்ட் கிரியேட் பண்ணியிருக்காங்களா இவரோட கேரக்டருங்கிற லெவலுக்கு நான் யோசிச்சிட்டேன். அந்தளவுக்கு ஒரு மியூசிக் பயங்கரமாக கொடுக்குது. எனக்கு இந்த லானே தங்கலானே சாங் வந்து நான் யூடியூப்பில் கேட்கும்போது ஓகே கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. தியேட்டரில் கேட்கும்போது இது பாட்டு இல்லை, அதுக்கும் மேலே கிளைமேக்ஸில் லானே தங்கலானேன்னு சொல்லிட்டு கிளைமேக்ஸ்லாம் படம் முடிகிற டைமில் ஒரு சீனுக்கு அந்த ஒரு பாட்டு வரும். புல்லரிச்சு ஒரு மாதிரி கூனி குறுகி உட்காந்த ஒரு தருணம்னு சொல்லிடலாம். ஒரு பயங்கரமாக கொடுத்துருக்கு அந்த லானே தங்கலானே பாட்டு. சூப்பராக இருக்குது. மினிக்கி ஒரு பயங்கரமான ஒரு கமர்ஷியல் என்டர்டெயின்மெண்ட் சாங், அதுவும் சூப்பராக இருக்குது. ஸோ மியூசிக் பயங்கரமாக வந்திருக்கு. அதை தொடர்ந்து இந்த படத்தில் இது போகலாம், நம்ம காஸ்டியூம் டிசைனிங் போகலாம். இந்த ரொம்ப நேச்சுராக இந்த காஸ்டியூம் எல்லாமே டிசைன் பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு கெமிக்கல் கலர் எதுவுமே ஆட் பண்ணல. கலர்ஸ் எல்லாமே வந்து மரப்பட்டையில், ப்ளூ கலருக்கு அதுக்கு ஒரு பூ சொன்னாங்க, ரெட் கலருக்கு அதுக்கும் நேச்சராகவே வந்து எடுத்துருக்குறாங்க. நட்ஸ் எல்லாமே போட்டு அரைச்சி அதில் வந்து அந்த கலரில் வந்து நம்ம ராவான ஒரு காட்டன் கிளாத்தை முக்கியம் அதை தான் மேக் பண்ணி ஆர்டிஸ்ட்டுக்கும் கொடுத்துருக்குறாங்க. காஸ்டியூம் ரொம்ப சூப்பராக இருக்குது. முக்கியமாக மாளவிகா அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய காஸ்டியூமாக இருக்கட்டும், அவங்க வியர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த ஜுவல்ஸ், அந்த அலங்கார பொருட்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக அவ்வளோ சூப்பராக வந்து இருக்குது. அதை தொடர்ந்து நம்ம நடிகர்கள்கிட்ட வந்துடலாம். விக்ரம் சார், பார்வதி மேம் இருக்கிறாங்க இல்லையா, அது அவங்கள தாண்டி இந்த படத்தில் மாளவிகா ஒன்று பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் மாஸ்டர் படத்தில் பார்க்குற மாளவிகாலாம் சத்தியமாக கிடையவே கிடையாது. இந்த இன்ஸ்டாகிராம்லாம் போஸ்ட் ரீல்ஸ்லாம் போடுவாங்களா, அவங்களாம் கிடையவே கிடையாது. இது பேய், வேற மாதிரியான ஒரு ஆக்டிங். பேயாக தான் அந்த படத்தில் இருக்கிறாங்க, ஒரு சூனியக்காரியாக நடிக்கிறாங்க. என்ன மாதிரியான அந்த ட்ரெய்லர்லேயே காமிச்சிருப்பாங்களே, அந்த கத்துற சவுண்ட்லாம் நமக்கு காதை பொத்த வைக்குது தியேட்டரில். அந்த மாதிரி ஒரு சீன் மேக்கிங், அந்த மாதிரி ஒரு பயங்கரமாக வந்து ட்ரைவ் பண்ணியிருக்காரு ரஞ்சித் சார் மாளவிகா வச்சு. என்னப்பா இப்படி ஒரு அழகாக இருக்கிற ஒரு பயங்கர பியூட்டிஃபுல்லாக இருக்கிற ஒரு கேர்ளை நீங்கள் இந்த மாதிரி ஒரு சூனியக்காரியை நீங்கள் எப்படி மாற்றினீங்க சார் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு யோசிக்க வச்சுச்சு. அந்த மாதிரி பயங்கரமாக வந்து பண்ணியிருக்கிறாரு. பார்வதி மேம் வந்து அழுகிற சீன்லாம் அவங்க கேரி பண்ணியிருக்கிற விதம்லாம் வந்து பார்க்கும்போது இப்போ சான்ஸே இல்லை. என்னன்னா விக்ரம் சார் ஒரு கட்டத்துக்கு மேலே கிராமத்தை விட்டு போகிற மாதிரி ஒரு சீன் வரும். அதுக்கு முன்னாடி வீட்டுக்குள்ளே ஒரு சீன் ஒன்று நடக்கும். அதில் சோத்தில் சாஞ்சிட்டு ஒன்று பண்ணுவாங்க, ஒரு அழுக காட்சி ஒன்று வரும். ஐயோ அப்பா, லைவ் டப்பிங் எல்லாமே வந்து எல்லாமே லைவில் தான் டயலாக் எல்லாமே அவ்வளோ பர்ஃபெக்டாக அவ்வளோ பயங்கரமாக வந்து முகபாவனைகள்லாம் காமிச்சு ஒரு கட்டத்துக்கு மேலே விக்ரம் சார் என்னப்பா இந்த பொண்ணு பேய் மாதிரி நடிக்கிற அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிருப்பாரு. நம்ம அதுக்கு மேலே அவர் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவரோட எக்ஸ்பிரஷன், அவரோட பாடி லாங்குவேஜ், அவரோட ஸ்பீச் எல்லாமே அது ஒரு பக்கம் வேற ட்ராக்ல போயிட்டு இருக்கு. பிரமிக்க வைக்குது, எப்படி பண்ணீங்க நீங்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க பார்வதி மேம். பயங்கரமாக எனக்கு தெரிஞ்சு நிறைய பேருக்கு இதில் நேஷனல் அவார்டு கிடைக்கிறதுக்கே வாய்ப்பு இருக்குங்க. இதெல்லாம் இந்த படம் கரெக்டாக போய் சேர்ந்து, இந்த நடிகர்களோட நடிப்பு உழைப்பு எல்லாமே கரெக்டாக போய் சேர்ந்து அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படிங்கிறதான் நான் மனசார வந்து வேண்டிக்கிறேன். ஒரு சினிமா ரசிகனா மனசார வந்து நான் வேண்டிக்கிறேன். ஆனால் அந்த அளவுக்கு பயங்கரமாக உழைச்சிருக்காங்க. அதுக்கான அங்கீகாரம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைச்சதாக ஆகணும். அதை தொடர்ந்து அந்த கிராம மக்களாக வரக்கூடியவங்க, பசுபதி சார்
விக்ரம் சார் சொல்லியிருந்தாங்க ப்ரெஸ் மீட்டில், பசுபதி சாருக்கு ஒரு 3 நிமிஷம் ஒரு ஷார்ட் இருக்குது, அதை பற்றி நீங்கள் கண்டிப்பாக பேசுவீங்க, படத்தை பார்த்துட்டு நீங்கள் புலம்புவீங்க, எப்படி பண்ணார் இந்த மனுஷன். ஏன்னா நல்ல ஒரு பயங்கரமான ஒரு தியேட்டர் ஆர்டிஸ்ட், ஒரு பயங்கரமான ஒரு நடிகன், ஒரு பயங்கரமான ஒரு கலைஞன் பசுபதி சார், எல்லாருக்குமே தெரியும். பிரிச்சிருக்கிறார். அவர் வந்து நாமம் போடுற ஒரு பிராமின் கேரக்டரில் வந்திருக்கிறாரு. மாட்டுக்கறியெல்லாம் திங்காதீங்கப்பா, மாட்டுக்கறி திங்கிறதெல்லாம் விட்டுட்டு வாங்க என் கூட வந்துருங்க, பூணூல் போட்டுக்கோங்க, பிராமின்ஸாக மாறுங்க. அதில் எந்த ஒரு ஜாதி வேறுபாடு எதுவுமே கிடையாது. அவர் ஒரு நோக்கத்துக்காக பண்ணிட்டு இருக்கிறாரு. அது என்ன நோக்கம் அப்படிங்கிறது நீங்கள் படத்தை ஃபுல்லாக தெளிவாக புரிஞ்சு பார்த்தா மட்டும்தான் அவர் என்ன சொல்ல வராரு அப்படிங்கிறது, அவரோட கேரக்டர் என்ன சொல்ல வருது அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். அதில் எந்த ஜாதியுமே தயவு செஞ்சு எடுத்துகிட்டு வராதிங்க, அது ஒரு மாதிரி காண்டாகுது. அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு ஆக்டிங். செகண்ட் ஹாஃபில் தான் நான் சொல்கிற அந்த 3 நிமிஷம் காட்சி இருக்குது, அந்த பிரிட்டிஷ்காரர் கூட நடக்கிற ஒரு காட்சி, பிரமிச்சிருவீங்க. அதை தொடர்ந்து நிறைய பேர் மிராசா நடிச்சிருக்கக்கூடிய முத்துக்குமார், அவருக்கு பெருசாக டயலாகே கிடையாதுங்க, கொடுத்துருப்பா அப்படிங்கிற ஒரே ஒரு டயலாக் மட்டும்தான் அவருக்கு படத்திலே இருக்குது. மற்றபடி எக்ஸ்பிரஷனில் மட்டும்தான் அவர் ஃபுல்லாகவே ட்ரைவ் பண்ணியிருக்காங்க. அவர் கூட வரக்கூடிய எல்லாருமே. அந்த பிரிட்டிஷ்காரராக நடிச்சிருக்கிறாரே, அந்த துரையா நடிச்சிருக்கிறாரே, சூப்பராக பண்ணியிருக்காரு. பயங்கரமான ஒரு வில்லனிசம். ஸ்டார்டிங்கில் ஒரு மாதிரி தெரிவார், செகண்ட் ஹாஃபில் அவர் உங்களுக்கு வேறு மாதிரி தெரிவார். அதை நீங்கள் படம் பாருங்கள், சூப்பராக பிடிக்கும் உங்களுக்கு. அதை தாண்டி இந்த படத்தில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய கிராஃபிக்ஸ், விஎஃப்எக்ஸ், சிஜி, இந்த மாதிரி எல்லாமே சொல்லிட்டு போகலாம். சிஜி எல்லாமே நீங்கள் ட்ரெய்லரில் பார்க்கும்போது அந்த பாம்பு கழுத்தை பிடிக்கிறது என்னப்பா ரொம்ப ஒரு மாதிரி கார்ட்டூன் மாதிரி இருக்கேங்கிற மாதிரி தெரியும். ட்ரெய்லர் வேற அவுட்டு, படத்தில் காமிக்கிறது வேற அவுட்டு. நீங்கள் படத்தில் அந்த பாம்பை பாருங்கள், நீங்கள் மெய்சிலிச்சிடுவீங்க, உண்மையான பாம்பு தான் கடிச்சிருச்சு போலையப்பா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிப்பீங்க. அவ்வளோ அழகாக சூப்பராக சிஜியுமே ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. அந்த கருஞ்சிறுத்தை அதெல்லாமே பயங்கரமாக காமிச்சிருக்கிறாங்க. படத்தினுடைய ஸ்க்ரீன் பிளேயை பற்றி நம்ம நிச்சயமாக பேசி ஆகணும். ஒரு படத்துக்கும் ஸ்க்ரீன் பிளே அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். இன்றைக்கி வர நிறைய படங்களில் ஸ்க்ரீன் பிளே சரியில்லாததுனால நிறைய படங்கள் நல்ல கதையாக இருந்தாலுமே தோல்வி அடைஞ்சிருக்கு. நம்ம அதை கண்ணால் பார்க்க முடிஞ்சது. இந்த படத்தினுடைய ஸ்க்ரீன் பிளே தமிழ் பிரபா, ரஞ்சித் சார் 2 பேருமே சேர்ந்து எழுதியிருக்கிறாங்க. இன்டர்வலுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு சீன் இருந்தால் தான் ஆஃப்டர் இன்டர்வல் என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு ஆடியன்ஸுக்கு கிரியேட் ஆகும். கிளைமேக்ஸில் இந்த மாதிரி ஒரு சீன், இந்த மாதிரி ஒரு எமோஷனல் சீக்வன்ஸ் வச்சாதான் படத்தை முடிச்சுட்டு வெளியில் போகிற ஆடியன்ஸ் ஃபுல்ஃபில்லாக முழு மனதாக வெளியில் போவாங்க. அப்படிங்கிற எல்லாத்தையுமே பயங்கரமாக நோட் பண்ணி இந்த கதைக்கு தேவையான ஸ்க்ரீன் பிளேவை அவ்வளோ அழகாக ட்ரைவ் பண்ணியிருக்கிறாங்க. எனக்கெல்லாம் நிறைய பேர் சொன்னாங்க, ஆனால் அவங்க கமெண்ட்ஸ்லாம் நான் காதில் எடுத்துக்கல. அஸ் அ பர்சனாக என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த படத்தோட போகிற போக்கு அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் அப்படி இறங்கினாலும், செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் இறங்கினாலும், ஓவரால் நீங்கள் பார்த்து முடிக்கும் போது படத்தோட மேக்கிங்காக இருக்கட்டும், ஸ்க்ரீன் பிளே இருக்கட்டும், சூப்பராக செம்மையாக ட்ரைவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். படத்தோட மேக்கப், இந்த தங்கலான் படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ் மேக்கப் தான். அவரை காமிக்கிற விதம் இருக்குல்ல. ஏன்னா அந்த ஒரு பழங்கால குடியினர் மாதிரி காமிக்கணும். 1850 நடக்கிற ஒரு சுச்சுவேஷன் ஒன்று வருது. 5ஆம் நூற்றாண்டு 500 காலகட்டங்கள் இருக்குல்ல, அங்கே நடக்கிற ஒரு சுச்சுவேஷன் ஒன்று படத்தில் வருது. 2 காலகட்டத்திலையும் இருக்கிற மக்கள், அவங்க உபயோகிக்கிற ஆடைகள், அவங்க மூஞ்சில் இருக்கிற மேக்கப், அது அவ்வளோ சூப்பராக காமிச்சிருக்கிறாங்க. ட்ரெய்லரில் பார்த்துருப்போம் இல்லையா, விக்ரம் சார் அணில் மண்டையை போட்டுற மாதிரி வேறு மாதிரி ஒரு விக்ரம் சாராக நமக்கு தெரிவார் இல்லையா. அதுக்கெல்லாம் ஒரு சீன் இருக்குது. கிளைமாக்ஸ்க்கு முன்னாடி தான் அந்த சீன் வருது. அந்த காட்சியெல்லாம் வரும்போது எப்படிங்க அப்படிங்கிற மாதிரி யோசிக்க வச்சுது. அதெல்லாம் மைண்டில் யோசித்து எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்கல்ல, அந்த இடத்துல தான் இந்த படத்துக்கு பாராட்டி தள்ளணும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு மைண்ட் வருது. அந்த மாதிரி மேக்கப், இந்த மேக்கப்னா நம்ம சாதாரணமாக கடந்துட முடியாது. அந்த விக்ரம் சாரோட கிராமத்தில் இருக்கிற எல்லாரோட பல்ல பார்த்தீங்க அப்படின்னா சென்டரில் வெள்ளையாக இருக்கும், சைடில் ஃபுல்லாக கரையாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு இந்த பாக்கு போடுறது, அவங்க உபயோகிக்கிற அந்த பல் பொடிலாம் கருப்பு கலரில் இருக்குது. நம்ம பல்பொடி சாம்பலில் விளக்குவாங்க, செங்கலில் விளக்குவாங்கங்கிறது நமக்கு தெரியும். வேப்பலை குச்சிலாம் அவங்க கருப்பு கலரில் ஏதோ ஒன்று எடுத்து தேய்க்கிறாங்க. அந்த மாதிரிலாம் நிறைய மெனக்கெட்டு இருக்கிறாங்க இந்த இதுக்கு. அதனால தான் மேபி அவங்களுக்கு பல்லு கருப்பாக இருக்கான்னு தெரியல. அந்த அளவுக்கு டீடைல்டு ஒரு மேக்கப் தான் கொடுத்துருக்குறாங்க. சூப்பராக இருக்குது. மேக்கப்லாம் பயங்கரமாக கொடுத்துருக்குறாங்க. பிரிட்டிஷ்காரங்க எப்படி இருப்பாங்க, ஒரு டைமில் அந்த பிரிட்டிஷ்காரர் சொல்லுவார், இதில் நான் பிரிட்டிஷ்காரனா இல்லை, நான் பிரிட்டிஷ்காரனாங்கிறது எனக்கே மறக்கிற மாதிரி ஆயிடுச்சு, அவங்க கூட அவங்கள ஒரு ஆளாக நான் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த அளவுக்கு ஒரு சுச்சுவேஷன் ஒன்று கிரியேட் ஆகும் பிரிட்டிஷ்காரருக்கு. அது நான் ரிவீல்லாம் பண்ணல, அதை நீங்கள் போய் படத்துலேயே பாருங்கள். அந்த அளவுக்கு அந்த மேக்கப் அப்படிங்கிறது பயங்கரமாக மெனக்கட்டு சூப்பராக கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அவ்வளோதாங்க. இந்த படம் என்ன சொல்ல வருது அப்படின்னா, தங்க மலை, தங்க மண் எல்லாமே இருந்த அந்த கோலார் அப்படிங்கிற இடத்த ரொம்ப பழங்காலத்தில் பாதுகாத்துக்கிட்டு இருந்த ஒரு இனம் முற்றிலுமாக அடித்து விரட்டப்பட்டு ஒடுக்கப்பட்டு வாழ்வாதாரத்தை இழந்து திருப்பி அவங்க போய் அந்த இடத்த போய் அவங்க பிடிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்தினுடைய கதை.
கிளைமேக்ஸ்லாம் நீங்கள் பாருங்கள், நீங்கள் செதறிடுவீங்க. விக்ரம் சார் கிளைமேக்ஸில் ஒன்று பண்ணுறாரு, ஒரு சீன் வருது, அதுக்கு பேக்ரவுண்டில் ஒரு மியூசிக் ஓடுது, ஒன்று பண்ணியிருக்காங்க. நீங்கள் போய் பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக ஒன்று இருக்கும். திருப்தியாக வரலாங்க. இப்போ வர்ற நிறைய படங்களில் ஒரு பயங்கரமான ஒரு கிரியேஷன், ஒரு கிரியேட்டிவ் இனோவேஷன், ஒரு புதுசாக நீங்கள் ஏதாவது ஒன்று புதுசாக நீங்கள் பார்த்துட்டு வருவீங்க. அந்த படத்தை பார்த்துட்டு வெளியில் ரொம்ப புதுசாக பார்த்துட்டு வருவீங்க. ரஞ்சித் சாருக்கு பெரிய பெரிய பாராட்டுகள், விக்ரம் சாருக்கு பெரிய பெரிய பாராட்டுகள். நிறைய படங்கள் இந்த மாதிரி புதுசாக கொடுங்க, நாங்கள் என்டர்டைன்மெண்ட் ஆகிறோம். இந்த படத்தில் விக்ரம் சாருக்கு பையனா ஒரு கேரக்டர், ஒரு அர்ஜுன், ஒரு தம்பியை, ஒரு பிரதர் வந்து பண்ணியிருக்கிறாரு. அவரெல்லாம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லலாம் பெருசாக நீங்கள் அவரெல்லாம் அப்படி ஒரு கேரக்டர் இருக்கானே உங்களுக்கு தெரியாது, கூட தான் ட்ராவல் ஆவாருன்னா தெரியாது. செகண்ட் ஹாஃபில் அவருக்குன்னு ஒரு ரைட்டிங், அவருக்குன்னு ஒரு கேரக்டர் ஆர்க் டிசைன் இருக்குல்ல, அதை பார்த்து நீங்கள் மிரண்டுருவீங்க. மாளவிகாவை எப்படி இந்த படத்தில் பார்க்க முடிஞ்சதோ அதே மாதிரி எனக்கு அவரையும் பார்க்க முடிஞ்சது. கண்டிப்பாக இந்த படம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த கேரக்டர் பற்றி நீங்கள் நிறையா பேசுவீங்க. அவ்வளோ சூப்பராக வந்து மிரட்டிருக்காரு. ஒரு சீன்லலாம் அப்படி கண்ணை அப்படி மேலே தூக்கிட்டு ஒரு பார்க்குற ஒரு சீன்லாம் இருக்குது. நான் எனக்கு பயந்துட்டேன், எப்பா இது என்ன பேய் படமா இது அப்படிங்கிற லெவலுக்கு ஆகிப்போச்சு. அவ்வளோ உங்களுக்கு என்ன சொல்கிறது, ப்ரெசண்ட்டு பாஸ்ட் எல்லாமே மிக்ஸ்டாகி செகண்ட் ஹாஃபில் ஒரு ரொம்பலாம் வராது, கொஞ்சம் தான் சீன் வரும். விக்ரம் சார் வந்து அது என்ன சொல்கிறது, அதெல்லாம் ரிவீல் பண்ணுற மாதிரி ஆயிரும், என்னால் இது சொல்லவே முடியல. நீங்கள் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளோ சூப்பராக இருக்குது. படம் பார்க்கும்போது நிறைய இடங்களில் நிறைய குறியீடுகள் பர்சனலாக எனக்கு வந்து தெரிஞ்சாலும், ஒரே ஒரு இது மட்டும் எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் நம்ம கண்ணில் படுற மாதிரியே அந்த குறியீடு வந்து வச்சுருக்கிறாங்க. புத்தா ஸ்டாச்சு, புத்தா அவரை வந்து அவர் முனி, அவர் வந்து ஒரு சாத்தான், ஐயோ அவரை விட்டு எல்லாம் ஒதுங்கி போயிருங்க அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருக்குது. லாஸ்ட்டில் ஒன்று கொண்டு வந்து முடிப்பாங்க, அது என்னங்கிறத நான் ரிவீல் பண்ணல. அது வந்து எனக்கு வந்து ஒரு பயங்கரமாக இருந்துச்சு. நம்ம மாரி செல்வராஜ் படங்கள்லையுமே வந்து இந்த புத்தா இது வந்து பார்க்கலாம். ரஞ்சித் சார் அஃப்கோர்ஸ் அவருமே வந்து யூஸ் பண்ணுவாங்க. இதுலேயுமே வந்து புத்தா ஸ்டாச்சு வச்சு ஒரு ஸ்டோரி அதை சுற்றி ஒன்று நடக்குது. அதுவுமே வந்து ரொம்ப சூப்பராக வந்து ட்ரைவ் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, நம்ம தான் நினச்சிக்கிட்டு இருக்கோம் இந்தியாவில் இருக்கிறோம், நம்மெல்லாம் மேல் ஜாதி, நம்மெல்லாம் கீழ் ஜாதி அப்படிங்கிற மாதிரி. எனக்கு தெரிஞ்சு பிரிட்டிஷ்காரன் வந்தான்ல, வெளியிலேருந்து பிரிட்டிஷ்காரன் வந்து இந்தியாவை ஆட்சி பண்ணான்ல, அவன் வந்து நம்மளோட நிலத்தில் இருக்கிற கனிமத்தை தான் வந்து எடுத்துக்கணும், சுரண்டிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சான். ஆனால் இங்கே இருக்கிற நம்ம நாட்டில், நம்ம இந்தியாவில் பிறந்த மக்களை அடிமையாக்கி அவங்கள கொன்று அவங்கள யூஸ் பண்ணி தூக்கி போட்டுருணுங்கிற மாதிரி இந்த படத்தில் காட்சி அமைப்புகள் வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு. அது உங்களுக்கு பயங்கர ஸ்ட்ராங்காக வந்து கனெக்ட் ஆகும். அது நீங்கள் படம் பார்த்ததுக்கப்புறம் தெரியும், பிரிட்டிஷ்காரன் கெட்டவனா இல்லை நமக்குள்ளே இருக்கிறவன் கெட்டவனா அப்படிங்கிறது படம் பார்க்கறதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு தெரியும். படம் நான் பார்த்துட்டேன், என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ எனக்கு என்னென்ன தோணுச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்லிட்டேன். நீங்கள் படம் பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் என் கூட நீங்கள் ரெட்மில் கூடவும் நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. அப்போ தான் 4 பேருக்கு தெரியும். ஸோ அவ்வளோதான் மக்களே, படத்தை பார்த்து சொல்லுங்கள். அண்ணம்மாள்னாலே மன திருப்தி தான். Annamal Institute of Hotel Management. Chennai Samita Aviation and Hotel Management College. படிக்கலாம் இன்று, பறக்கலாம் நாளை. ஃபேமிலி அவுட்டிங், ஏர்போர்ட் எப்பவுமே நமக்கு ஃபாஸ்ட் ட்ராக் தான். ரூபாய் 50 டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள்.